ஸோ வழக்கம் போல தான் நான் இன்னைக்கு என்ன எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா மணி தான். ஏன்னா எல்லாருமே மணி 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 அதை நோக்கி வந்து பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பயணம் பண்றதை தாண்டி கட்டாயமா வந்து மணி நோக்கி ஓடணும் அப்படிங்கிற சமூகத்துக்குள்ள டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த கான்செப்ட் எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா இது ஒரு 1000 years பாலிடிக்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேலரி, அப்புறம் கம்பெனி, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கம்பெனி, அதுக்கப்புறம் தான் சேலரி. ஓகேவா? இப்போ சேலரி இருந்தால் தான் வந்து நம்ம கிளாத்தோ இல்லை ஃபுட்டோ எல்லாமே மணி பேஸ் பண்ணி ரன் பண்ணதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அப்படியே நான் ஸ்டாண்டர்டாக இருந்துங்க அப்படிங்க நகராதீங்க அப்படியே அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன். வந்து நம்ம கையில் வந்து மணி வர்றதுக்கான காரணம் ஃபர்ஸ்ட் வந்து போய் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணணும். அந்த ஒர்க் கல்ச்சர் வந்து எப்படின்னா கம்பெனின்னு இருக்கணும். அந்த கம்பெனி தான் நமக்கு வந்து டைரக்டா சேலரி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க. மணி வந்த பிறகு அந்த மணியை வச்சு எப்படி நம்ம வந்து கிளாத் பை பண்ணோம், அதுக்கப்புறம் ஃபுட்டு எல்லாமே வந்து அந்த மணி அக்சஸ் எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கறது கான்செப்டுக்குள்ள போனாதான் மணி எப்படி நம்மள ரூல் பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள நம்மள அப்படி போக முடியும். நான் இது ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன், இது ஒரு 1000 yearsக்கு மேல ஒரு விதமான ஒரு பாலிடிக்ஸ். நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் உங்களுக்கு இது ஏதாவது பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தது அப்படின்னா நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எதுவும் இது இல்லை. ஏன்னா நான் வந்து பேசிக்கா தமிழ் கல்ச்சர்லேருந்து வந்தேன். எனக்கு ரொம்ப எனக்கு நான் வளர்ந்ததுக்கான காரணங்கள், இல்லை நான் வந்ததுக்கான காரணங்கள் எல்லாமே தமிழ் தான். இன்னமும் தமிழுக்காக தான் போராடிட்டு இருக்கேன். தமிழ் சமூகத்துக்காக தான் வந்து அடுத்த ஸ்டெப் வைக்கணும் அவ்வளவுதான். ஏன்னா மேபி இந்த சுச்சுவேஷன்ல கரண்டான இயக்கிக்கிட்ட ஒரு பாதை வந்து முடிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அதனால நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் நான் சொல்லிடுறேன் உங்ககிட்ட.